நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா இந்த சமூகத்துலனாக்க எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நல்லவனை தேடுவதற்கு முன்னால் நம்ம 1000 முறை சல்லடை போட்டு இது நல்லவனா இல்லையான்னு சலிச்சு பார்க்க வேண்டியது நம்மளுது. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு நேரம் இருக்கா நமக்கு? ஆனா அவன் நல்லவனை கேட்டவனு சலிச்சு பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் போயிடும். அதுவா நமக்கு வேலை? சரி, அப்படி நீ சலிச்சு போட்டு சல்லடை போட்டு பார்த்து நீ ஒரு பர்சன் நீ கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றியா? உனக்கு என்ன டைம் இருக்கு? அதிகபட்சம் ஒருத்தனை ஒரு காஃபி டேபிள்ல நீ பார்க்க முடியும், ஒரு அரை மணி நேரம் பேச முடியும். இந்த அரை மணி நேரம் நீ பார்க்கறவனா உன் வாழ்நாள்ல முழுக்க நீ பார்க்க போறவனா? அப்ப கல்யாணத்துல மட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ஒரு தவிர ஒரு தடவை தான் சார் செய்யணும் லைஃப்ல. அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படி இருக்கு, நம்ம அப்படிதான் செலக்ட் பண்ண முடியுது. ஒரு ஆளுன்றதுனால நம்ம அப்படி செலக்ட் பண்றோம். அரேஞ்ச் மேரேஜா இருந்தா, லவ் மேரேஜாவே இருந்தாலும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழகுற போது நீங்க என்ன சார், ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பழகுற போது நம்மளுடைய ஃபால்ட்ஸ் எல்லாம் நம்ம காமிச்சுப்போமா? நம்ம ஃபால்ட்ஸை நம்ம காமிச்சு எப்பவுமே நம்மள ஒரு ஏஞ்சல் மாதிரியோ இல்லை ஒரு காட்மேன் மாதிரியோ தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் டெய்லி காலையிலேருந்து பல்லு தேய்ச்சி ப்ரஷ் பண்ணி குளிச்சு டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போய் திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிஹேவியர், வீக்கெண்டில் நம்ம பிஹேவியர்ன்றதெல்லாம் வாழ்ந்து பார்க்குற போது தான் தெரியும். சரி, அதனால தான் நான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புனாக்க, அப்போ நீ வாழ்ந்து பார்த்து வேணான்னு விட்டுட்டே இருந்தேன்னா வேர் இஸ் த எண்ட் டு இட்? அதுக்கு ஒரு எண்டே இல்லை. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ புரிந்து கொள்ளவே முடியாத, அதுக்கு இந்த போதிய நேரம் இல்லாத ஒருத்தனுடைய வார்த்தைகள்ல நீ விழறதுன்றது பெண்களுக்கு ரொம்ப சகஜமா இருக்கு. ரொம்ப நான் இதை பெண்களுடைய குறைபாடா சொல்லலை, எச்சரிக்கையா சொல்றேன். ஜாகிரதையா இருங்க. நம்மளை பத்தி தெரியும் நமக்கு. நம்ம எவ்வளவு அழகானவர்கள், இல்லை நம்ம எவ்வளவு படித்தவர்கள், இல்லை நம்ம எவ்வளவு வலிமையானவர்கள், நம்மளுடைய குறைநிறைகளோட நம்மளை தெரியும். அந்த குறைநிறைகளுக்கு மேல மிகுதியாக நம்முடைய தகுதிக்கு மேல நம்மளை யார் புகழ்ந்தாலும் சார் அவங்க கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்.